தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா, மூவேந்தர் மீடியாவில் ஒரு வீடியோ போட்டேன். இப்போ தான் அப்டேட் பண்ணேன். அடுத்த செகண்ட் தான் இந்த வீடியோவும் போடுறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மறந்துடு, முக்கியமான விஷயம். ஏன்னா திருமல் நாயக்கருடைய பிறந்தநாளை கொண்டாடும் தமிழ் சமூகம் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு உள்ள குடும்பமார்களை எங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அந்த அண்ணன் மென்ஷன் பண்ணியிருந்தார். இதை பார்த்துட்டு அறையும் குறையுமா, சரி இவர் வீடியோ போட்டிருக்காரு, திருமல் நாயக்கரோட பிறந்தநாள் எப்போ தான் வருது அப்படின்றத அதை கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம, ஏன்னா எப்போதுமே தைப்பூசம், அதாவது முழு பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த திருவிழா நடைபெறும். அதற்கும் திருமல் நாயக்கரோட பிறந்தநாள் இப்போ இருக்குன்னு தெரியாமல் இந்த வருஷம் ஒரு புது கதையை பொதுமக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க. இதுலேருந்தே எவ்வளோ தவறான கருத்தை மக்கள் மத்தியில் பரப்புகிறாங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதாவது 2024 ஜனவரி 25 பார்த்திங்கன்னா இதே தைப்பூசம் வருது, முழு பௌர்ணமி அன்னைக்கு இந்த தெப்பத்தேர் திருவிழாவானது நடைபெறுது. சரிங்களா? போன வருடம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் முழு பௌர்ணமி அப்போ இந்த தெப்பத்தேர் திருவிழா நடைபெறுது. இந்த 2026 இதே பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த தைப்பூசம் வருது, முழு பௌர்ணமி தெப்பத்தேர் திருவிழா நடைபெறுது. அப்போ திருமல் நாயக்கரோட பிறந்தநாளை கொண்டாடும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம், குடும்பமார் சமூகம், பல்லர் சமூகம் சொல்லக்கூடிய இந்த படிப்பறிவில்லாத நபர்களுக்கு நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒரு மன்னருடைய பிறந்தநாள் வருஷத்துக்கு ஒரு டைம் டேட்டு மாறுமா, மாதங்கள் மாறுமா? அப்போ 2024 திருமல் நாயக்கர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா ஜனவரி 25ஆம் தேதி பிறந்திருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் 2025 பிப்ரவரி 11ஆம் தேதி பிறந்திருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி பிறந்திருக்காரா? ஏன்னா நீங்கள் அந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க, திருமல் நாயக்கரோட பிறந்தநாளை கொண்டாடும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அப்படின்னா இப்போ இந்த தைப்பூச விழாவை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். திருமல் நாயக்கரோட பிறந்தநாளை கொண்டாடுற இந்த சமூகமாக இருந்தால் முதல்ல திருமல் நாயக்கரோட சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு அதற்கப்புறம் தான் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட தெப்பத்தேர் திருவிழாவை தொடங்கி வச்சுருப்பாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மிகப்பெரிய ஒரு கதை இருக்குது. அதாவது அவரோட பிறந்தநாள் அப்போ தான் இந்த குளத்தை வெட்டினார், கோயில் விழா நடத்தினார் அப்படின்றது இது ஒரு பொய்யை, ஒரு மாயை அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிங்களேன். அப்போ அவரோட பிறந்தநாள் எத்தனாம் தேதி வருதோ அத்தனாம் தேதி தானே இந்த தைப்பூசம் இந்த விழா தெப்பத்தேர் திருவிழா நடக்கணும். தை மாதம் இது எப்படி சொல்கிறது, முழு பௌர்ணமியாக இருக்கலாம், அரை பௌர்ணமியாக இருக்கலாம், எது வேணாலும் மாறலாம். ஆனால் எப்போதுமே தெப்பத்தேர் திருவிழா என்றைக்கு நடக்கும்னா முழு பௌர்ணமி தைப்பூசம் அன்றைக்கி தான் நடைபெறும். சரிங்களா? அன்றைக்கி தான் இந்த விழாவே நடக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இதிலிருந்தே இவங்க தெரியுதா, இந்த மாதிரியான ஒரு பொய்யான தகவலை தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மத்தியிலையும் இல்லை பொது சமூக மத்தியில் எந்த அளவுக்கு பொய்யான விஷயத்த இந்த நபர்கள் விதைக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். சரிங்களா? இந்த வருடம் அதாவது அவரோட பிறந்தநாள் அன்னைக்கே இந்த விழா வந்துருச்சா, அதனால் இந்த விழாவை கொண்டாடுறேன். அப்போ இதுக்கு முன்னாடி போன வருஷம் 2025 கொண்டாடணுமே, அதை எங்கே போய் சொல்லுவேன்? 2024 கொண்டாடணுமே, அதை எங்கே போய் சொல்லுவேன்? 2023 கொண்டாடணுமே, அதெல்லாம் போய் எங்கே போய் சொல்லுவேன்? அப்போ வருஷம் என்ன திருமல் நாயக்கருக்கு பிறந்தநாள் வருஷம் மாறிட்டு இருக்குதா, இல்லை டேட்டு மாறுதா, இல்லை மாதம் மாறுதா? வருஷம் மாறத்துக்கு அவரோட பிறந்தநாள் மாறிக்கிட்டே வருதோ, மாதம் மாறிக்கிட்டே வருதோ? இப்போ இதுலேருந்தே புரியுதா நீங்கள் எந்த லட்சணத்தில் நீங்கள் இந்த மக்கள்கிட்ட கருத்துக்களை பேசுகிறீங்க அப்படின்றது புரியுதா? என்ன அதாவது எப்படி சொல்கிறதில்ல, இதை எப்படா பொய்யான விஷயத்த இப்படியே பொய்யை சொல்லி எத்தனை நாள் தான் இந்த மக்கள் ஏமாற்ற போகிறீங்க? இதை பார்க்குறவங்க இதாக இருக்கா? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த அளவுக்கு மரபுரிமை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு கோயிலும் சாட்சி. சரியா? பழமையான கோயில்கள், பழனி செப்பேடை பற்றி தம்பி சரவணே, வழக்கறிஞர் சரவணே தெளிவாக சொன்னேன், வரலாறே இருக்குது. அப்போ கோவை பட்டீஸ்வரர் கோவிலில் நான் உழவன் உலர்த்தி வரலாறுக்கும் இந்த ஆன்மீகத்திற்கும் இந்த தெய்வங்களுக்கு எந்தளவுக்கு மரபு ரீதியான தொடர்பு இருக்குது, எங்களோட மூதாதையர்கள் எப்படி உறவின்முறை இருக்குது அப்படின்றதுக்கு சாட்சியாக இன்ன வரைக்கும் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் சிறப்பு இருக்குது. சரியா? நடக்கூடிய முருகன் தெய்வான திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் அந்த நிகழ்வாக இருக்கட்டும், பழனி பாலதண்டாதிபதிக்குள்ளே இருக்கக்கூடிய முதல் மரியாதையாக இருக்கட்டும், அவினாசியாக இருக்கட்டும், காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலாக இருக்கட்டும், இன்னும் இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுமே எடுத்துக்கங்க, கோயிலுக்கும் தெய்வேந்திரகுல வேளாளருக்கான மரபுரிமை இது சரியா? இடைப்பட்ட கழகங்களில் யாரும் கூட நாயக்கர்கிட்ட காலை பிடிச்சி வாழ்ந்த நபர்கள்லாம் இன்றைக்கி நாங்கள் தான் சொல்லிட்டு தெரியுறீங்க, நாங்கள் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில.
இதில் கேட்டால் நாங்கள் வந்து நாயக்கரோட பிறந்தநாளை கொண்டாடுறோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும்? நான் அதில் சொன்ன மாதிரியே மறுபடியும் சொல்கிறேன், இனிமேலாவது உங்கள் பொதுக்கூட்டத்தில் தான் சாதி பேரை சொல்கிறீங்களான்னு பார்க்குறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் பல்லேன் அது சாதி தான், சரியா? மாற்றுக்கருத்து இல்லை. நான் குடும்பம் சாதி தான், மாற்றுக்கருத்து இல்லை. நான் காலாடி சாதி தான், மாற்றுக்கருத்து இல்லை. தேவேந்திர குலத்தான் சாதி தான், வாதியார் சாதி தான், மூப்பன்ற சாதி தான், சரியா? இதெல்லாம் ஒரு நினச்சி தேவேந்திர குலம் இருக்குது. நெல் வயலுன்னாலும் பல்லு வயல் என்ன, பாண்டிய குடும்பம் இருக்குது, என்ன இந்திரகுல பாண்டியன் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த லிஸ்ட் அவுட் இருக்குது, அதை ஒரு டைம் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணுவோம். இனி மறுபடியும் வரலாறுக்குள்ளேயே போய் என்னென்ன பண்ணுறதை நான் கடந்து போயிட்டுருக்குறோம். அப்போ கண்டென்ட் கிடைக்கலைங்கிறதுக்காண்டி எங்களுக்கு வரக்கூடிய இந்த மரபு உரிமைகள்லாம் பார்த்து வகுத்தரிச்சப்பட்டுட்டு என்ன வகுத்துலேருந்து நெஞ்சு வரைக்கும் எரிஞ்சு போய் ஏன் இப்படி வந்து கக்கணும்? மற்ற சமூகம் மத்தியில் மற்ற சமூகத்தை கூட்டு சேர்ந்துக்கிறது. எங்கேயாவது தனிச்சு உங்களால் களமாட முடியுமா? நான் இந்த சமூகம் மட்டும்தான் அப்படின்னு களமாட முடியுமா? முடியாது. கூட்டு சேர்த்துக்கிட்டே தெரிய வேண்டியதான். சொந்த சாதியை சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு பட்டத்தை பயன்படுத்தி தெரியுங்க. நீங்களாம் வந்துக்கிட்டு பொதுத்தலங்களில் வந்துக்கிட்டு இதை பேசுகிறேங்கிற முதல் நீங்கள் யார்? உங்கள் அப்பன் பேரை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். உங்கள் அப்பன் பேரை அடுத்து போடுறானா அப்புறம் போடலாங்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உங்கள் அப்பன் பேரை நீங்கள் சொல்கிறதுக்கே வெக்கப்படுறீங்களே. இப்போ ஒரு பேச்சு சொல்லுவோம். இப்போ என் ஊராட்சி மன்ற தலைவர் பேர் தேவேந்திரன், சரியா? அந்த பேரை வச்சுருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து மறவர் சமூகம் ஊராட்சி மன்ற தலைவர், எங்கள் ஊரில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற வந்து மறவர் சமூகம். அப்போ அவர் நான் அந்த வார்த்தை கேட்டால் அவர் ஏற்றுக்குவாரா? ஏய் தேவேந்திரங்கிற எங்கள் பேரியா எப்படியா நீ பயன்படுத்தினா அப்படின்னா நாங்கள் அவங்கள போய் கேட்க முடியுமா? அந்த அண்ணனை போய் எல்லாத்தோடையும் நல்லா பழகக்கூடிய அண்ணன் என்ன? அப்போ அவரை போய் நான் கேள்வி கேட்க முடியுமா? இப்படி தான் என்னென்ன அந்த புரிதல் இல்லாமல் சில வந்து கத்திட்டு கிடக்குது. ஏன்னா கேட்டால் இவங்க மட்டும்தான் இருந்த மாதிரியும் அது உள்ளே போகலாம். பாண்டியர் பிரச்சனைக்கு நிறைய உள்ளே போகலாம். இது என்ன ஆகும்னா இதை காரணம் காமிச்சு இப்போ அரசியல் கலவரையா, ஏன்னா பாவம் கொஞ்சம் மதமாக இருக்கும் போல இருக்குது. இதை வச்சுக்கிட்டு மறுபடியும் இதை இதாகிட்டு இருக்குன்றத கடந்து போகணும்னு நினைக்கிறோம். அதனால் பாண்டியர்கள் யார், குடும்பர்கள் யார், மல்லர்கள் யார் அப்படின்றத எல்லாரும் தெரியும், சரியா? இந்த எஸ்சி ஒரு அட்டவணைகள் இருக்குன்றதுக்காண்டி ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை வயிற்சவிடாலாக பேசிகிட்டு இருக்கீங்க, சரியா? நீ என்ன வேணாலும் இன்னும் இன்னும் சேர்த்துக்கூடைய கற்றுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அந்த அண்ணன்ட்ட அந்த வீடியோவில் சொன்னதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எப்போ அண்ணன் டிவைடுக்கு வாரீங்க அப்படின்றத தம்பி வழி மீது விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறேன். அதனால் எப்போ வேணாலும் அண்ணன் வந்து வாங்க, உங்களோட சந்தேகங்களும் கேளுங்க, அவங்களோட சந்தேகங்களும் கேட்கட்டும். இதை மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம், மக்கள் ஒரு முடிவெடுக்கட்டும். அதனால் எதுவுமே தெரியாமல் கமாண்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டோம், என்ன 10 ரூமுக்குள்ள உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கிறதும் ஒரு பயனும் இல்லை. வெளியில் வாங்க, உலகம்ன்றது பெரிய உலகம், சரிங்களா? இன்றைக்கி தமிழ் மண்ணில் ஈழத்தில் நடந்த பிரச்சனை இன்றைக்கி தமிழ் மண்ணில் நடந்துருமோன்ற நிலைலாம் நிறையா போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி காலங்கள்லாம் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதை விட்டு மறுபடியும் வந்துக்கிட்டு நாங்கள் தான் நாங்கள் தான் இதுதான் இந்த சமூகத்தை எதுக்குறாங்க, அந்த சமூகத்தை எதுக்குறாங்க. எல்லா சமூகமே பொதுத்தலங்களில் மாட்டு சமூகங்களில் திட்டத்தான் செய்வான், சரிங்களா? நிறைய பேர் ஆதரவு இருக்கும், நிறைய பேர் திட்டத்தான் செய்வான், சரியா? உங்கள் சமூகம் உங்களை சப்போர்ட்டு போனேன், என் சமூகம் திட்டத்தான் செய்வான், சரியா? நானே இப்போ ஒரு வீடியோ போடுறேன்னா உங்கள் சமூகம் இதில் வந்து கேவலமாக திட்டத்தான் செய்வேன், என் சமூகம் பாராட்டத்தான் செய்வான். இது இயல்பான ஒரு விஷயம் தான். அதனால் கமாண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இப்படி தள்ளிவிட்டு வீடியோ பேசுகிறத விட்டு அண்ணன் அடுத்த முறை, சரிங்களா, வீடியோ மூலியமாக எனக்கு ரிப்ளை கொடுக்காம அடுத்த வீடியோ உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது, தம்பி நான் வந்து இத்தனாம் தேதி வந்து வர்றேன் தம்பி டிபேட்டுக்கு இல்லை தம்பி அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் மறைமுகமாக சைலண்ட்டாக நம்ம கூட வந்தாலும் சரி, சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுலேயும் நம்பர் இருக்கும், அதுலேயும் நம்பர் இருக்கும், சரிங்களா? அந்த நம்பர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. எப்போ வேணாலும் அண்ணன்ட்ட டிபேட் நடத்துறதுக்கு தம்பி தயார் நிலையில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டும், என் சமூகத்தில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்களும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு சும்மா 10 ரூமில் மட்டுமே உட்காந்துக்கிட்டு வரலாறு பேச வேணாம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை என் அன்பு அண்ணன்ட்ட சொல்லிக்கிட்டு கூடிய விரைவிலே அண்ணன் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் தம்பி தினேஷ் மல்லர், மூவேந்தர் மீடியா. நன்றி.